எல்லோருக்கும் வணக்கம். வாரத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை, பிளாக் ஃப்ரைடே. மார்க்கெட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணிடுச்சு. எல்லா சப்போர்ட்டையும் உடைச்சி நிஃப்டி 50 வந்து 420 புள்ளிகள் சரிந்து 22,124 முடிவடைஞ்சிருக்கு. லோ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22,105 வரைக்கும் லோ வந்திருக்கு. இது கடந்த 8 மாதத்தில் இல்லாத லோவில் இப்போ நிஃப்டி வந்து இருக்கு. அதே போல் சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு 1414 புள்ளிகள் சரிந்து 73,198 முடிவடைஞ்சிருக்கு. அதாவது நிஃப்டி அதனுடைய ஆல் டைம் ஹையில் இருந்து கிட்டத்தட்ட 15% வந்து டவுன் ஆகிருக்கு. அதாவது 4,200 பாயிண்ட் 4,200 பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆயிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த செக்டரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லா செக்டர் வைஸாக பார்த்தா அப்படின்னா எல்லா செக்டருமே வந்து இன்றைக்கி வந்து டவுனு. மெயினாக ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுன் ஆகிருக்கு. ஃபார்மாவும் நல்லா டவுன் ஆகிருக்கு. அடுத்தது வந்து மோட்டார் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லா டவுன் ஆகிருக்கு. பொதுவாக இன்னையுடைய மார்க்கெட்டில் நம்ம ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 2% வந்து, அதாவது 1.25% வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருந்திருக்கு. மற்றபடி எல்லா செக்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அடி வாங்கியிருக்கு. அகல பாதத்தில் தான் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ கடந்த 5 மாதத்தில் மட்டும் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் அதனுடைய இந்த கடந்த 5 மாதத்தில் 50% ஆர் 60%, மோர் தென் 30%க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய லாஸ் வந்து இருக்கும். இதுக்கு எல்லாமே ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து திரும்ப அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸ் செல்லிங்க. இங்கே வந்து விற்றுட்டு அவங்க வந்து சைனா மார்க்கெட்டுக்கு வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த Q3 இப்படி இருந்துச்சு அப்படின்னா Q4 வந்து எப்படி இருக்கும்? இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இன்னமும் நெகட்டிவாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனுடைய அசட் வேல்யூ, மார்க்கெட் இந்த அளவுக்கு டவுன் ஆனதுனால அதனுடைய அசட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் இருக்கும். அதே மாதிரி Q4 ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதன் பேஸ் பண்ணி தான் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே வந்து இருக்குது. Q4 ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மிடில் தான் வந்து வரும். அது வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்குமா அப்படின்னாலும் இப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாகவே இருக்குது. அதாவது இந்த 2-3 மந்த்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணுறதும் பெட்டராக கூட இருக்கலாம். அதாவது இப்போது இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே வாலட்டிலிட்டி தான் வந்து பார்த்தீங்க அதிகமாக இருக்குது. இன்ட்ராடே வாலட்டிலிட்டி அப்படிங்கும்போது நம்ம எந்த இடத்துல வாங்கி எந்த இடத்துல விற்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா டைமும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும், இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகும். மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறது பெட்டர் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணாவே இன்னும் எந்த இடம் என்ன திரும்ப மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இறக்குமதிக்கான யூஎஸ் வந்து இங்கே இந்தியாவில் இறக்குமதி பண்ணுது அப்படின்னா அதற்கான பொருளுக்கான டேக்ஸை வந்து இந்தியா வந்து ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. அந்த மாதிரி யூஎஸ்னுடைய பொருளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் விவசாய பொருட்கள் இறக்குமதி பண்ணும்போது இங்கே இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களினுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடிபடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஏன்னா காம்படேட்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அந்தனுடைய ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்தமாகும். நம்ம நாட்டினுடைய உற்பத்தி வந்து பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு ரீசனாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் இப்போ இந்த லாஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி அதாவது நம்ம பிரதமர் வந்து யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இதன் பேஸ் பண்ணி மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஃபேக்டை வந்து கிரியேட் பண்ணுறதுனால தான் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்தாலும் திரும்ப
செல்லிங் தான் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறதாகவும் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ செல்லிங் வருது எதனால், ஏன், இதெல்லாம் எப்போ தான் தீர்வு முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து தான் இருக்குது. கவர்மெண்ட் சைடில் இருந்து எதுக்காச்சும் ஒரு சொல்யூஷன் வந்து ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 21,800 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியரஸ்ட் வந்துருச்சு. இந்த இடத்துல சஸ்டைன் ஆகலை அப்படின்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,280 இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் எலெக்ஷன் ரிசல்ட் லோ வந்துச்சு. அந்த லோ வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகலை 21,800 மோஸ்ட்லி 22,100 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி நிற்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மார்க்கெட் வந்து 21,280 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5% வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா. இதன் காரணமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணி பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஷேப்பு. அதனால் நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறது இன்னும் பெட்டராகவே இருக்கலாம். ஓகே கேஸ், இப்போ நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகள் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.